ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்பதை முழு இருதயத்தோடும் சொல்லிக்கிறேன். சரியா? என்னோட மூச்சே நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. என்னுடைய மூச்சே நீங்கள் தான். எப்போவும் உங்களை நினச்சிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கீங்க, இன்னும் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் சாட்சியாக நிற்க முடியுமா? கர்த்தர் எங்களை எடுத்து சாட்சியாக நிறுத்துவாரா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. நேற்று ஒரு உபவாச தினம் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கு ஒரு உபவாச நாள் முடிஞ்சிருக்கு. இந்த உபவாச தினத்தை முடித்துட்டு எந்திரிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மோடு மொத்தமாக சொல்லார். ஓகேயா? உங்களுக்காக எனக்காக பிரத்யட்சமாக சொல்லப்பட்ட வார்த்தை அது. என்னன்னா, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டது போல என்னுடைய பிள்ளைகளின் நிந்தையை நான் புரட்டி போட போறேன்ட்டாரு. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்மளுக்கு? எத்தனை நிந்தையை தான் நம்ம சுமக்க முடியும்? கடன்கிற நிந்தை, பிள்ளைங்கள் இல்லைங்கிற நிந்தை, குடிகாரங்கிற நிந்தை, வேலை இல்லாத நிந்தை, வீடு கட்டி அது பாதியில் நின்றுட்டு இருக்கா அது ஒரு நிந்தை, அப்படியே கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் அங்கேயும் நிந்திக்கிறாங்க. என்ன மருமக இவ ஒரு காசு பெற மாட்டாங்கிறாங்க, எவ்வளோதான் உளுந்து உளுந்து செஞ்சாலும் நல்ல பேர் இல்லை, எப்பவும் நிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த நிந்தை மாறப்போகிறது. எப்படி மாறப்போகிறது? யோசுவாவுக்கு அருமையான ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அதே ஆலோசனையை நமக்கு தர்றாரு. சரி, யோசுவாவுக்கு என்ன சொன்னார்? ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணு, நான் எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுவேன்னு சொன்னார். ஓகேயா? ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் மற்றவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஓகே, ரைட்டு. சரி, இப்போ எகிப்தின் நிந்தைனா என்ன? எகிப்தின் நிந்தைனா என்ன? இப்போ அது தெரிஞ்சாதான் நம்முடைய நிந்தையை என்ன செய்ய முடியும்? புரட்டி போட முடியும். எகிப்தின் நிந்தை என்னது? எகிப்தில் பார்வோனுடைய இருதயம் எதுக்கு கடினப்பட்டுச்சு? மோசேயும் ஆரோனும் போய் கேட்டாங்க, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மலையில் போய் ஆராதனை செய்ய வேண்டும், எங்கள் ஜனங்களை போக விடு, 3 நாள் பிரயாணம், நாங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவோங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் இவனுக்கு அதை விடுறதுக்கு மனசே இல்லை. அதுதான் நிந்தை. நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை மற்றவர்கள் பறித்து கொள்கிறார்கள். நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் தடை பண்ணுகிறார்கள். இதுதான் நிந்தை. புரிகிறதா உங்களுக்கு? இன்றைக்கு ஓர் கணவனும் மனைவியும் 2 பேரும் இணைந்து அன்பாக வாழ வேண்டும். அப்படி வாழ விடாமல் தடையாக இருக்கிறது. யார் அதை தடை பண்ணுகிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தடை, இந்த நிந்தை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். தேவன் இதை விரும்புகிறார். நாமும் இந்த நிலை மாற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். சரியா? ஒருவேளை உங்கள் கணவர் குடித்து விட்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் இல்லையா? அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் எகிப்தின் நிந்தை. எகிப்தின் நிந்தை எப்படி இருந்ததோ அப்படியே இங்கே இந்த இடத்துல நடக்கு. ஆகவே என்ன நடக்குன்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போகவும் முடியல, ஒருவரும் வெளியே வரவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இது எகிப்தினுடைய நிந்தையை போல இந்த எரிகோவும் வந்து நின்று கொண்டு இருக்கிறது. எல்லா வாசலையும் திறந்து தேவன் செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை கொண்டு வந்த தேவன் இந்த இடத்துல ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, என்கிட்ட குறை இருக்கு, என்னுடைய குறைகள் மாற வேண்டும், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி பண்ணாத பட்சத்தில் கர்த்தர் எனக்காக எரிகோவை தகர்த்தெரிக்க முடியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். எகிப்தின் நிந்தை இனி உங்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு நான் புரட்டி போட போகிறேன். அப்படி நான் புரட்டி போட வேண்டுமானால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். உங்களை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கி நாமும் நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது? அப்போ எனக்கு ஏன் இந்த வாசல் இன்னும் திறக்கப்படவில்லை? எனக்கு ஏன் இன்னும் கர்த்தர் இந்த வழியை காட்டவில்லை? எனக்கு ஏன் இன்னும் கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை தரவில்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உபாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். 2 நாள் நம்ம உபாசி ஜெபிச்சிருக்கிறோம். அநேக தடைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன?
அதுதான் அந்த எகிப்தின் நிந்தை. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அப்ப அந்த நிந்தை மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இதைதான் தேவாதி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னால், நம்முடைய இந்த இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து யோசுவாவும் மற்ற ஜனங்களும் எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அப்படி நாம முழுக்க அவருக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம். அப்படி முழுவதுமாக கீழ்ப்படிந்து நம்மையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மை தொடுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மை தொட வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அப்படித்தான் பார்த்து கொண்டே இருந்தார். என்னடா எரிகோவை நீயை கட்டி வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளை உள்ளே விட மாட்டேங்கிற, அங்கேருந்து நீங்களும் வெளியே வர முடியாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என் பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள வேண்டியதை நீங்கள் தடுத்து கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த பூமியிலே நீங்களும் நானும் அனுபவிக்க கூடாத எந்த ஒரு சந்தோஷத்தையும் தேவன் தடுத்து வைப்பதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. எது கொடுத்து வைக்கல? எது கொடுத்து வைக்கல? இந்த சமுதாயத்தில் நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியம். எனக்கு இதுக்கெல்லாம் கொடுப்பன இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் கொடுப்பன இல்லை. நாமளை கீழ்த்தரமாக தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அச்சீவ்மெண்ட் இருக்குது, எனக்கு இது வேணும், நான் இதை ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அந்த ஆசையை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வாங்க, முயற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம். அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, ஏன்னா அங்கே அடைச்சி வச்சிருக்கு வாசல், எனக்காக யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை. எதுக்கு இல்லை? யோசுவாவோடும் ஜனங்களோடும் தேவாதி தேவனுடைய பிரசனம் இருந்தது. எப்படி இருந்தது? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு, அதற்கு முன்பு அல்ல. ஆகவே இன்றைக்கும் நாம் நம்மில் பரிசுத்தத்தில் உள்ள குறைபாடுகளையும் நம்மில் உள்ள குறைகளையும் தேவனுடைய சமூகத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நம்முடைய இருதயம் முழுவதுமாக அவருக்கு முன்பாக யோக்கியமானதாக, பரிசுத்தமானதாக, அவருக்கு பிரியமானதாக இருக்குமே ஆனால் உங்களால் என்னால் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு எரிகோ எதுவுமே கிடையாது. நாம நினைத்து கொண்டிருந்தால் என்ன? இது வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, சரி ஓகே, நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், டிஎன்பிசி அது இது ஏதோ ஒன்று, இதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் பணக்காரங்களுக்கு, இந்த எக்ஸாம் பணக்காரங்களுக்கு, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, எனக்கு எதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம் இந்த பூமியில் இருக்கு? நீங்களும் நானும் சர்வேஸ்வரனுடைய பிள்ளைகள், இங்கே ஆள பிறந்தவர்கள், இங்கே சுதந்திரிக்க பிறந்தவர்கள், இங்கே சீரும் சிறப்புமாக இருக்க பிறந்தவர்கள், அவரை ஆராதிக்க பிறந்தவர்கள், அவருக்கு நன்றி சொல்ல பிறந்தவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிவிட்டார். அவருடைய துதியை நீங்களும் நானும் சொல்ல வேண்டுமானால் என்ன நாம் அவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இங்கே கடன், இங்கே பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே வந்தாலே பிரச்சனை. இப்படி போராட்டத்தின் மத்தியில் தினம் நம்ம போராடிட்டு தான் இருக்கணுமா? போராட்டம் 7 நாள் தான். டெய்லி போராடிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி உபவாசிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதருக்கும் போராட்டம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சும்மா நமக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு இப்படியே தான், இதே வேலையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் தகர்த்தெறிந்து போட நினைக்கிறார். அந்த எரிகோவையும் அதன் யுத்த வீரரையும் அதன் ராஜாவையும் நான் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க அவர் விரும்புகிறாரே. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்திருக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணியிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பா நான் 2 நாள் உபவாசம் இருக்கு, இது நாளைய தினம் 3வது நாள், நாம் வெற்றி பெற வேண்டிய நாள். ஆகவே இந்த வெற்றியை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலா, என் பிள்ளைக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலா, நீர் எனக்காக கொடுத்த அந்த சுதந்திரத்தை நான் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? அன்பானவர்களே, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என் பிள்ளைகளுக்கு என்றைக்குமே அடைக்கப்பட்ட வாசல் கிடையவே கிடையாது. ஆகவேதான் எரிகோவை தேவன் தகர்த்து போட்டார். எரிகோவை கர்த்தர் தகர்த்து போட்டார். ஆக இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான்.
கர்த்தர் தம்முடைய திருவாயை திறந்து சொன்னது. எருசலேம் என்னது? அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய செட்டை இருக்கிற இடம். அங்கே இல்லாமல் எங்கே போய்கிட்டு இருக்கான்? மறுபடியும் எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கான். கர்த்தர் சொன்ன உவமை இது. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமான வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் போய் கொண்டிருந்தான். போகலாமா? கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு விட்டு நீங்கள் எரிகோவுக்கு போகலாமா? ஆனால் இங்கே ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் அவன் அகப்பட்டது கள்ளர்கள் கையில். அதுதான் நடக்கும். நாம் கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டுட்டு என்னைக்கு எரிகோவை நோக்கி நாம் போகிறோமோ அன்னைக்கு கள்ளர் கையில் தான் அகப்படுவோம். குற்றுயிரும் கொலையுருமா அவனுடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் இழந்தான். அங்கே விட்டுட்டாங்க அவனை. அவன் குற்றுயிரும் கொலையுருமாய் கிடைக்கிறான். அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வந்தான். ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், அவர்கள் ரொம்ப பிஸி போயிட்டாங்க. அந்த வழியாக ஒரு லேவியன் வந்தான். அவர்கள் பாடகர்கள், தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை பாடிக்கொண்டு இருக்கிறவர்கள். அவர்களும் கர்த்தரை பாடுறதுக்கு எனக்கு நீக்கிறவனுக்கு ஒனி தூக்குறதா ஏன் வேலைன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. அங்கு ஒருவர் வருகிறார், நல்ல சமாரியன், அதுதான் இயேசு. அவர் வந்தார், அவனை கண்டார், பக்கத்தில் போனார், அவனை தொட்டு தூக்கினார், அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசினார், அவனை எடுத்து தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றினார். அதுதான் சிலுவை. அவருக்கு வாகனம் வேறு எதுவுமே இல்லை, அதுதான் சிலுவை. அந்த சிலுவையில் அவர் தூக்குனாருங்க. உங்களை என்னையும் தூக்குனார்யா சிலுவையில். நிந்தனை, அவமானம், வெட்கம், வேதனை, பாடு, கண்ணீர், மரணம், இதை எல்லாவற்றையும் சிலுவையில் பார்த்தார் அவர். அவமான சின்னமாய் தொங்கிட்டு இருந்தார். உன்னையை என்னையும் தூக்குற வாகனம் அந்த சிலுவை வாகனம் தான் அவருக்கு கிடச்சிச்சு. அதில் தான் தூக்குனார், வேற எங்கேயோ கிடையாது. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அவர் வந்தார், சுய வாகனத்தில் தூக்குனார், அப்படியே சத்திரத்துக்கு கொண்டு போனார். அங்கு வைத்து அவனை பராமரித்தார். அவர் திரும்பி போகையில் 2 காசை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, இதை நான் உன் கையில் கொடுத்துருக்கிறேன். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. சத்திரம் எது? சபை, தேவ சபை, திருச்சபை. இதுதான் சத்திரம். வேறு ஏதோ ஒன்று சத்திரம் கிடையாது. அந்த சத்திரம் திருச்சபை. திருச்சபையிலே வைத்து பராமரித்த அவர் பரலோகத்திற்கு ஏறி போகும்பொழுது, நான் திரும்ப வருவேன், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கிற 2 காசை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். போதகர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், பாஸ்டர்ஸ் கையில் ஒப்பு கொடுத்தார், ரெவரன் கையில் ஒப்பு கொடுத்தார், பிஷப் கையில் ஒப்பு கொடுத்தார். இதைக்கு மிஞ்சி ஏதாவது நீ செலவழிப்பேயானால் நான் திரும்பி வருகையில் இதை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த 2 காசுக்கு மிஞ்சி எந்த காசு நம்ம கையிலேருந்து போக போகுது? இந்த வேத வசனத்துக்கு மிஞ்சி ஏதாவது நமக்கு செலவு வந்து விடுமா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் நம்முடைய தகப்பன். இந்த வார்த்தையை நாம் கவனமாக கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்தோமானால் அவர் சென்ற அதே ராஜ்யத்துக்கு நாமும் செல்ல முடியும். அவரோடு கூட இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஆளுகை செய்ய முடியும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. கர்த்தாவை என்னை விருத்த சேதனம் பண்ண நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எனக்கு திருமணமாகலை, எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எப்பொழுது நான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைக்குள்ளே இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன். இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கல. இதுக்காக உங்களை கர்த்தர் அவருடைய ஜனமாக தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, யாராரோ ஆளுகைக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறார்கள், யாராரோ மேலே போயிட்டு இருக்காங்க, நாம ஏன் கீழே போயிட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு ஏன் அடைக்கப்பட்ட வாசல் இன்னும் திறக்கலை? யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு ஏன் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்கவில்லை? யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்ம உபவாசிக்கிறோம், கதறோம், ஏன் கிடைக்கவில்லை? ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, என்னுடைய இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ண நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். தைரியமாக நான் செயல்படுறேன், விசுவாசத்தோடு நான் செயல்படுறேன், நம்பிக்கையோடு நான் செயல்படுறேன். எந்த ஒரு பாவமும் என்னை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போகாதபடிக்கு பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான உம்முடைய தூய ரத்தத்தை எனக்குள்ளே நான் ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நான் செல்ல ஆசைப்படுகிறேன். ஒப்பு கொடுக்க நாம் முன் வர வேண்டும். இன்றைக்கி அதைத்தான் தேவன் சொல்லியிருக்கிறார், ஒப்பு கொடுப்போம். நாளைக்கு பாருங்கள், கட்டாயமாக அற்புதம் நடக்கும்.
உங்களுக்கான ஜெபம் இது. முழுக்க முழுக்க நிச்சயமான ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேவாதி தேவனுடைய கரம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு இந்த சூழ்நிலை மாறட்டும். எங்களையும் எங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துங்க. முழுவதுமாக உமக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற அத்தனை குறைகளும் மாறட்டும். பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதிகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், குடி வெறிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவையில்லாத சத்துருக்களுடைய போராட்டங்கள் மாறட்டும். தேவனுடைய கரம் இறங்கி இந்த அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நொடி செய்வீராக. தீர்க்காயுசை கட்டளையிடுகிறோம். வீடு கட்டியும் கட்ட முடியாமலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் மாற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜெப குறிப்பும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யார் யார் கண்ணீரோடு இந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த நாமத்துக்கு மகிமை கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகள் எழுதி இருக்கிறீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எனக்காக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாளைய தினத்தில் விசேஷித்த ஜெபம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.